of Tamil Nadu for accepting the act which is given by the central government. 100% the Tamil Nadu unemployed will get more opportunities through this direct selling. And thanks to the CM sir, thanks to the Minister sir, and through FDSA we are conducting awareness programs all over India. The main aim of conducting these awareness programs are to eradicate money circulation companies, fly-by-night companies from India. Second thing, to give boost to the genuine direct selling companies, those who are doing with their own products, those who are creating jobs to the unemployment youth, those who are giving jobs to the women, and where it is leading to women empowerment as per the central government idea also. And in the vision of 2047, where we want to make India as a developed country, in that definitely a direct selling is going to play a major role. And I wish, like Tamil Nadu government, all the government should come forward to encourage genuine direct selling companies only in India. And I request the Tamil Nadu government to take action against money circulation companies. And in the same way, I request the people of Tamil Nadu also, please don't join in money circulation companies. They may close at any time. Select a genuine direct selling company, see the product, see the business module, see the background of the company, and do your business, which gives a lifelong business opportunity to you as well as to your children also. Thank you so much. I am AP Reddy, President of Federation of Direct Selling Associations, and where we are fighting towards elimination of money circulation of India and giving strength to the direct selling companies which are doing with the genuine products. Thank you so much. சார், நாங்கள் என்னோட பேர் தேவானந்த், வைஸ் பிரசிடென்ட் லீகல் ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில். ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனுங்கிறது டெல்லியில் தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் டைரக்ட் செல்லிங், அதாவது மேனுஃபேக்சர்லேருந்து கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரக்கூடிய நேர்முக விற்பனைக்கான ஒரு ஃபெடரேஷன் இது. இந்த ஃபெடரேஷனில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான ஒர்க் மேஜராக பிரைமரியாக இருக்குது. ஒன்று அரசாங்கத்தோட டைரக்ட் செல்லிங் நிறுவனங்களை பற்றி, அவங்களுடைய வியாபாரத்தோட விரிவாக்கத்தை பற்றி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை பற்றி அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி அதுக்கான சிறப்பான ஒரு லாவோ ரூல்ஸோ இல்லை கைட்லைன்ஸோ உருவாக்குறது. ரெண்டாவது, இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் என்டிட்டிஸ் கம்பெனிஸ்க்கு அரசாங்கத்தோட சட்ட திருத்தங்களை டைரெக்டாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கம்யூனிகேட் பண்ணி அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது. மூணாவது இது முக்கியமாக இதில் ஈடுபடக்கூடிய நுகர்வோர்கள், கன்சியூமர்ஸ், டைரக்ட் செல்லிங் கன்சியூமர்ஸ் ஆகட்டும், இந்த கம்பெனிஸ் தான் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய நுகர்வோர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, இதில் அவங்களுக்கு இதில் பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க எந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்களுக்கான இந்த சட்டம் என்ன சொல்ல வருது, அவங்களுக்கான வாழ்வாண்மை எப்படி இந்த சட்டம் அவங்களுக்கு உறுதியளிக்குது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களுது. 2021 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் செல்லிங் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங் ரூல்ஸ் மூலமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் ரூல்ஸ்ல ஈடுபடக்கூடிய வியாபாரம் என்னவா இருக்கணும், பொருட்களை விற்பது மூலமாவோ இல்லை சேவைகளை கொடுப்பது மூலமாவோ அதை சுயரதை போட்டுதான் டைரக்ட் செல்லிங் நிறுவனமா இருக்க முடியும். அந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துல அந்த பொருளோ இல்லை சேவையோ விற்கிறது மூலமா வரக்கூடிய வருமானத்தை மட்டும்தான் கமிஷனா கொடுக்க முடியும். எந்த ஒரு பொருள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா கூட எந்த கன்சியூமர் அந்த பொருளை வாங்குவாங்களோ அந்த மாதிரியான பொருட்களை மட்டும்தான் நியாயமான விலையில கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டைரக்ட் செல்லிங் ரூல்ஸுக்கான ஒரு தத்துவம். ஸோ இந்த ரூல்ஸை உருவாக்கிட்டதுக்கு அப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுகளை கொண்டதுனால இந்த வியாபாரம் முதல் முறையாக இந்தியாவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வியாபார நிறுவனமாக இருக்கு. இதில் ஈடுபட்ட நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்கள் இந்த வியாபாரத்தில் இணைஞ்சி செயல்பட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் இந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனம் மூலமா அரசாங்கத்துக்கு வந்து ரெவென்யூ நடந்துகிட்டு இருக்கு. அது மூலமா வரக்கூடிய ஜிஎஸ்டி, அதுக்கு மூலமா வரக்கூடிய சர்வீஸ் டாக்ஸ், அது மூலமா வரக்கூடிய டிடிஎஸ், இன்கம் டாக்ஸ், அந்த பெனிஃபிட்ஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 55% வந்து மகளிர் இதில் ஈடுபட்டிருக்காங்க, லேடிஸ் இதில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு தட் எக்ஸ்டென்ட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை தேடி போகாம அவங்களே ஒரு சிறு முதல் வியாபாரிகளை உருவாகி அவங்க வந்து எக்கனாமிக் இம்ப்ரூவ் பண்றாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா 21ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் போடும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி மானிட்டர் பண்றதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதுக்கான பவர்ஸ் கிடையாது, அதுக்கான ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால இதை ஸ்டேட் சப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த ரூல்ஸ்க்கு கீழே ஒரு மானிட்டரிங் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது அந்த விதத்துல வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து முன்னின்று 2023 இது ஒரு மானிட்டரிங் கமிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், கன்சியூமர் டிபார்ட்மெண்ட், கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இந்த மானிட்டரிங் கமிட்டி வந்து வருது. அந்த மானிட்டரிங் கமிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கமிஷனர், அப்புறம் வந்து ரெவென்யூ செக்ரட்டரி, டிஜிபி, தென் வந்து லீகல் மெட்ரலாஜிக்கான செக்ரட்டரி, அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐக்கான செக்ரட்டரி, இந்த மாதிரி இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கான செக்ரட்டரிஸும் இந்த மானிட்டரிங் கமிட்டியில ஒரு மெம்பரா இருக்காங்க. ஒவ்வொரு குவார்டர்லயும் வந்து இந்த மானிட்டரிங் கமிட்டி கூடி இதுல வரக்கூடிய ஏதாவது கம்ப்ளைண்ட், நுகர்வோர்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்தது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அதை அட்ரஸ் பண்றாங்க. ரெண்டாவது கன்சூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் எதை நோக்கி வந்திருக்கு, சப்போஸ் ஒரு எஃப்எஸ்எஸ்சி நோக்கி வந்ததுன்னா எஃப்எஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இல்ல வந்து இது வந்து ஒரு ரெவென்யூ நோக்கி வந்திருந்தாலோ இல்ல டிடிஎஸ் பிடிச்சி கட்டாம விட்டுருந்தாலோ அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க அமைச்சு அந்த டிபார்ட்மெண்ட் அதில் வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இன்னையோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஎஸ்சி சார்பா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த மாநிலத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முதன்மையான வந்து நுகர்வோர்களை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து நடத்துறது தான் இன்னைக்கு இந்த ஃபுல் டே அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து காலையில இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இந்தியாவில் முதல் தடவையா டைரக்ட் செல்லிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MBA கோர்ஸ் ஒன்று வந்து ஷூலினி யூனிவர்சிட்டி, இமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. அந்த ஷூலினி யூனிவர்சிட்டியோட வந்து ப்ரொஃபஸர் வந்திருக்காரு இங்க. ஸோ அவரு வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு MBA கோர்ஸ் நடத்துறதுனால டைரக்ட் செல்லிங்னா என்ன, அது என்ன அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்களும் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து எஃப்டிஎஸ்சியோட சார்பாகவும் வந்து இதுல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆகட்டும், வைஸ் பிரசிடென்ட் ஆகட்டும், அதுல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் ஆகட்டும், அதுக்கான ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்கள் அவங்களும் வந்து இதுக்கான விழிப்புணர்வு எடுத்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் சக்கரபாணி சார் வந்து இங்க வந்து ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃப்ரம் கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களும் வந்து இந்த ப்ரோக்ராம்ல அவங்களுடைய செய்திகளை வந்து மக்களுக்கு சொல்றதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இன்னைக்கான ப்ரோக்ராமுக்கான செயல்பாடு. சரி, டைரக்ட் செல்லிங் தான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த கோ லோக்கல், மேக் இந்தியா, செல் இந்தியா அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் டைரக்ட் செல்லிங்ல மட்டும்தான் இது செயல்படுத்த முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா நடக்கக்கூடிய வியாபாரம் தான். இந்த இடத்துல வந்து ஒரு MNCக்கு அகெயின்ஸ்ட் ஒரு விவசாயியா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு சின்ன சயின்டிஸ்ட் ஆகட்டும், இல்ல ஒரு நிறுவனங்கள், தயாரிக்கிற நிறுவனங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு MNCயோ ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்து ஒரு பணபலமோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினோ இல்ல ஸ்ட்ரென்த்தோ கிடையாது. அவங்களுக்கு சரியான பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு கொடுக்கறது மூலமா அந்த பொருள் வந்து இந்தியா முழுவதும் அத்தனை கஸ்டமருக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் டைரக்ட் செல்லிங்ல விற்கக்கூடிய பொருட்கள் மேக்ஸ் 95% வந்து எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவோட மேனுஃபேக்சர்ஸ் உருவாக்கப்பட்ட பொருள் தான் இந்திய மக்களுக்கு கொண்டு போய் சேருது. அப்படி இருக்கும்போது இங்கதான் ஒரு டெக்னாலஜி முதல்ல வந்து இங்க வந்து புதுசா வருது. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி பாப்புலர் ஆச்சு அப்படின்னா மற்ற மார்க்கெட்டுக்கு வந்து ஜெனரல் மார்க்கெட், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டுக்கு வரதுக்கான சினாரியோ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது வரைக்கும். இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங் வந்து ஃபிளிப்கார்ட் போன்ற, அமேசான்
வாங்குறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அதுல இருந்து ஆஃபர் சரி, இப்போ வந்து டைரக்ட் செல்லிங் பொருட்கள் வந்து பிளிப்கார்ட்டோ அமேசான்லயோ விற்க கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு தடவையும் டைரக்ட் செல்லிங்கோட பொருட்கள் வந்து பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ கிடைக்கும் போது டைரக்ட் செல்லிங் நிறுவனங்கள் அந்த பிளிப்கார்ட் அமேசானுக்கு எழுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான என்ன லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க பிளிப்கார்ட் அமேசான் என்ன செய்யறாங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு செல்லர்ஸ் கிட்டயும் வந்து கண்மூடித்தனமா செல்லர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. மேற்கூடிய முன்னாடி சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள்ல வந்து அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து சர்டிபிகேட் இருந்தாதான் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சிறு சிறு ஆளுங்க கூட வந்து அவங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்ட் விற்கிற மாதிரி தான் சினாரியோ இன்னைக்கு இருக்கு. அதுக்கு தொடர்ந்து FDC சம்பந்தம் மூலமா நாங்க அதை ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து கன்சூமர்ஸ் வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. சில பொருள்லாம் வந்து எதுனே தெரியல, அதுல டூப்ளிகேட்ஸா இருக்கு. அதான் அது வந்து நீங்க இப்போ சொல்லக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதுக்குன்னு தனி ஒரு சட்டம் இருக்கு. டைரக்ட் செல்லிங் இப்போ எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்குள்ள 2021 டைரக்ட் செல்லிங்க்குன்னு தனி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இ-காமர்ஸ் மூலமா வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்குன்னு தனியா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் மூலமா என் கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா வந்து அந்த நிறுவனங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அந்த நிறுவனத்துல இருந்து உடனடியா தீர்வு கிடைக்காட்டி டைரக்டா வந்து நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் மூலமாகவும் அந்தந்த ஸ்டேட் இருக்கக்கூடிய கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணா அதை அவங்க எடுத்து செயல்படுத்துறதுக்கு டிபார்ட்மெண்ட் ரெடியா இருக்கு. மேனுஃபேக்சரர் டு டைரக்ட் செல்லிங் பண்றதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ், மீடியேட்டர்ஸ் தொழிலெல்லாம் பாதிக்குது. அதுக்கு சரி, ஒரு பிசினஸ் மாடியூல் அந்த மாதிரி சார். ஒரு நாட்டுல பல வகையான வியாபாரங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் டு என் கஸ்டமருக்கு போறக்கூடிய ஒரு வியாபாரமும் இருக்கு. மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலருக்கு போற வியாபாரமும் இருக்கு. மேனுஃபேக்சரர் இப்போ டைரக்டா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு C&F அப்பாயின்ட் பண்ணிட்டு டைரக்டா என் கஸ்டமருக்கு எடுத்து போற வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு. இ-காமர்ஸ் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நுகர்வுகளை கொண்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு நாடு. 140 கோடி மக்கள்ல வந்து எல்லா வகையான வியாபாரங்களும் இங்க சக்சீட் ஆகுங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸோ அதுல வந்து உள்நாட்டு பொருட்களை வந்து ஃபேவர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து நம்ம கை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும். பெண்களுக்கு 55% சொல்றீங்க, ஆண்களுக்கு 45%. ஏன் ஆண்களை இது வந்து ஆண்கள் பெண்கள்னா நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டேட்டா கொடுக்குறேன். இதுல ஈடுபட்டிருக்க மக்கள் வந்து 55% பேர் மக்கள் வந்து பெண்களா இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வியாபாரமே வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது தான். இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்துல வந்து ஒரு பொருளை உபயோகப்படுத்த அந்த பொருள் நல்லா இருக்குங்கும் போது பெண்கள் நிறைய அதை வந்து வேர்ட் ஆஃப் மவுத் செய்யறாங்க. வேற ஆண்கள் அவ்வளவா செய்யறது இல்லை. அதனால வந்து இதுல ஈடுபட்டிருக்கவங்க நிறைய பேர் பெண்களா இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வியாபாரத்துல வந்து இதுக்குன்னு ஒரு கடை போடணும்னு அவசியம் கிடையாது, ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுல இருந்து அவங்களுடைய ஒர்க்களை பார்த்துட்டு அதே மாதிரி இது செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இதை அவங்க உடனே வந்து அதை வந்து அங்கீகரிச்சுக்கிறாங்க, அதை எடுத்து செயல்பட முயற்சி பண்றாங்க. அதனாலதான் சார் மீடியேட்டர் இது வகையான ஒரு வியாபாரம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் சார். ஸோ வந்து இந்த மெத்தட்ல வந்து டைரக்டா மீடியேட்டர்ஸ் ரிமூவ் பண்ணும்போது சார் எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம நார்மலா சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஊர்ல ஒரு நல்ல ஹோட்டல் பாப்புலர் ஆகுது அப்படின்னா அது வந்து அங்க சாப்பிட்டுட்டு அது இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் மூலமா தான். ரெக்கமெண்டேஷன்ங்கிற விஷயம் வந்து நம்ம நிறைய காலமா பண்ணிட்டு இருக்கோம். வேர்ட் ஆஃப் மவுத் ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் பண்றவங்களுக்கே காசு கொடுத்தா என்ன? இப்ப யாரோ ஒரு பொருளை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு வந்து ஒரு சினிமா நடிகருக்கு வந்து காசு கொடுக்கும்போது அந்த நடிகர் அந்த பொருளை யூஸ் பண்றாருன்னு கூட தெரியாது. ஆனா அவருக்கு வந்து பல லட்சம் கொடுக்கும்போது அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா இங்க வந்து யார் அந்த பொருளை யூஸ் பண்றாங்களோ அவங்களே அதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதோட மகிமை நல்லா இருக்கும். அப்ப ரெக்கமெண்ட் பண்றவங்களுக்கே ஏன் காசு கொடுக்க கூடாதுங்கிறது தான் வந்து இதோட இது. கலப்படமும் குறையதான் செய்யும். Your vision 2047. Why such a long? Not my vision. No. Vision of the central government. Vision of our Prime Minister. Oh yes. So he want to make India as developed country by 2047. A little longer time to push. Not a Yeah. See, vision will be always longer. Sir, I have a question. Yeah, please. Your title says education and awareness. Yes, sir. Does awareness mean it's a battle basically waged against fly-by-night operators? Yes, sir. 100%. Yes, sir. 100%. Sir, Awareness. To give awareness, what is exactly the direct selling, what is money circulation company. So when we give this awareness, automatically people take a call whether to join for a long running company or fly by night company. If that be the case, how do you look at MLM?
multi-level marketing. That again, it's a chain reaction, which is also. Our fight is against those companies only. Is it outdated? The MLM is getting slowly outdated. Yes, now it is, say sir, once the rules comes, automatically, say sir, before that until no rules, nobody is there to ask. Now government is there, monetary mechanism is there, so they will ask the questions. So that is the reason now only genuine companies are surviving, the remaining companies slowly they are vanishing. Even the customers cannot be taken for the granted. Yes, exactly. Sir, direct selling. Another Which industry moves faster? Sorry, Which industry? which products, sir? Sir, you will surprise once I say, many products initially introduced by direct selling entities only. If you take this electromagnetic technology, it was introduced 20 years back, but only 4 years back it became familiar in India. 20 years back it introduced by direct selling companies only. What are the products we are manufacturing? Health based are more in that. Now we are manufacturing for agricultural products also. So like organic agricultural, now we are encouraging, and we have a company where they are purely making agricultural products for organic farming. So our vision is not only in one area, not only in the uneducated people, even farmers has to grow. Unless until they get more yield, unless until they are happy, definitely we cannot see our country happy. So we are working towards that also. Language will not be a barrier, obviously. Yeah. Language. So many university could Two get more something on points. gentleman. Two more points you should also consider. One thing is India is heading for 5 trillion economy, which is possible by entrepreneurship. Entrepreneurship traditional way requires funding and involves risk. Direct selling offers entrepreneurship risk-free, fund-free. So, lot of marginalized youth who do not have any support, any opportunity, it is quite applicable onto them, and they are being supported. They are coming into mainstream. Gain will be more without investment, you say. Yeah, without investment. There is no investment. Okay, no, obviously You no have purchased the product. If you like, you recommend to others. Gain will be. No, sir, direct selling, no enrollment is, as the sir told, multi-level marketing, only enrollment. Here, you sell the product, get the commission. Very clear in this. More the merrier for the. Yeah, you sell a number of products, you get the commission. More No the, free lunch. No. No more feeling, the, of course, no more the feelings. people come, more the youth comes in, more is the chance of getting touching 5 trillion. We had something from the Shongini University, the Yeah, gentleman. So, hi everyone. So, I am Kamal Kant Vasist. I work as a professor at Shulli University, which is Asia's first university to have a center of excellence on direct selling. Is it based in Shimla, sir? It is based at Solan in Himachal. So long, right? Right? And also, we are the first university in the entire Asia to offer exclusive courses on direct selling. Because direct selling is one industry which is often misunderstood, and it has huge potential. And we always say that it is one industry which actually establishes itself as an only inclusive entrepreneurial opportunity. Be it it is thoroughly aligned with all national objectives, be it employment generation, be it women empowerment, be it digital India, skill India, Atmanirbhar Bharat, all the national objectives, they are being fulfilled by the direct selling industry. And I'm very hopeful, as also mentioned by Reddy sir and the FDS panel, that the only way to delineate direct selling from Ponzi schemes is through awareness and education. Like, till the end consumer is aware about what are the differences between a Ponzi scheme or a pyramid scheme and a direct selling, the direct selling industry will remain to be misunderstood. So that's why we have taken this initiative. I'm very thankful to FDSA and all government bodies and everyone. The good thing about industry, good thing about the country is that all the people who are in a position to support this industry get to a position where it deserves are getting together now. So that is a very healthy sign. And as sir also mentioned, I am very, very optimistic that direct selling industry would contribute hugely, immensely to Prime Minister of India's vision of 5 trillion economy. So I'm It's a very 1 year course, sir. optimistic. MBA course, something you said. It's a 1 year course. So we are offering, earlier we introduced 1 year postgraduate diploma in direct selling, and it was
on-site course, people had to come to Shulli University. It was a 1-year course, but again we realized we want to tailor it to the direct selling industry, and we realized that direct sellers were unwilling to move to one particular position or Himachal because they had to leave their businesses. So now we have come up with a solution wherein we are offering online MBA and BBA, which is like 100% online, and we have been authorized by UGC. And Shulli, of course, you must be knowing about it. Shulli is India's #1 private university, both in Times Higher Education ranking as well as in QS ranking. How long it's there? We are NAAC A+. How long is it in Hope? Your university, how long is it existence? It is only there in existence is 16 years. It is just a 16-year-old university, but it is India's #1 private university. Our research citation index is like the highest in the country. Right. So BBA, of course, is a graduation program, 3 years program, and MBA is a 2-year program, PG program. Thank you. Thank you.